என்னப்பா பண்ணுறீங்க? ரவா லட்டு பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ரவையை வறுத்துட்டிங்களா? ரவை வறுத்து கொஞ்சம் ஆறுட்டுன்ட்டு வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கிறேங்க. எண்ணெயில் போட்டு வறுத்துட்ருக்கேன், தேங்காய் எண்ணெயில். ஏலக்காய் போடலாம், தட்டி போடலாம். கவரில் வச்சு தட்டி போடலாம். எண்ணெயில் போட்டால் எப்படி ஆகுது பாருங்க. நல்லா மஞ்சள் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். மஞ்சள் கலரில் தள்ளிக்கலாம். ஒரு தட்டை எடுத்து கொட்டிக்கலாம். இல்லைன்னா அதிலே ரவாலே கொட்டிக்கலாம். ஓகேவா? ஓகே. முந்திரி திராட்சை போட்டாச்சா? சர்க்கரை போடலாம். சர்க்கரை போட்டு எப்படி பாங்கு மாதிரி இது பண்ணணுமா? சர்க்கரை கொஞ்சம் வடக்கல்ல போட்டு வடக்கல்ல போடலாம். கொஞ்சம் வடச்சட்டியில் போட்டுக்கலாம். அப்படியே கமகமன்னு வாசம் பிடிக்குது. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றலாமா? தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, போட்டு வறுக்கணும். சர்க்கரை வந்து கொஞ்சோண்டு வறுத்து அதை எடுத்து கொட்டிட்டு பால் 1/4 பிடி பால் வாங்கி காய்ச்சி வச்சிருக்கேன். பால் இது சூடாக பால் வைத்து விடக்கூடாது, கொஞ்சம் பொகுன்னு இருக்கணும். ஓகே ஓகே. கொஞ்சம் சர்க்கரை பொகுன்னு, கொஞ்சம் லைட்டாக சூடு, லேசான சூடு. கன்னடத்தில் பொகுன்னு சொல்லக்கூடாது, புரியாது இல்லை. ஓகே, போதும். ஓகே, சூடாகி விட்டது. கொட்டலாமா? கொட்டிக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன் சர்க்கரை, சரியா? ஓகே. கொஞ்சம் பால் அப்போலே காய்ச்சி வச்சாச்சு. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் சூடு பண்ணலான்ட்டு பண்ணுறேன். பால் காஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு. ஏலக்காய் வச்சுருந்தேனே, இது எங்கே இருக்கா? ஏலக்காய் எங்கே இருக்கு? கொஞ்சம் குட்டலாம். இன்னொன்று 2-3 போதும் போதும், ஜாஸ்தி போட்டால் உங்கள் அப்பா பேச. ஒன்றே போகணும். ஒன்றே போதும், நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்றே போதும். ஓகேவா? ஓகே. பால் லைட்டாக சூடு பண்ணணுமா? பால் காஞ்சிட்டு லைட்டாக சூடு பண்ணி இதில் போட்டு பிசைஞ்சு பண்ண. ஓகே, லைட்டாக இதெல்லாம் போட்டாச்சா? சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், திராட்சை எல்லாம் போட்டாச்சா? கேலரி கொடுக்கணும். மிக்சியில் போட்டு அடிக்கலாம். ஒரு ரவுண்டு அடித்தா நல்லாயிருக்கும். நாங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கல, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. மணமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், மணமாக இருக்குது. சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்க, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் துருவி போட்டுக்கலாங்க வேணும்ண்ணா. தேங்காய் துருவி போடுறீங்களா? தேங்காய் நான் போடல, தேங்காய் கொஞ்சோண்டு தான் இருக்குது, அது பத்தாதுன்ட்டு போடல. ஓகே. பால் கொஞ்சம் ஆயிருக்கும். ஓகே, பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். பாலை ஊற்றி இது பண்ணலாமா? செய்யலாமா? ஓகே. பால் இருக்குது, லைட்டாக ஊற்றி ஊற்றி பிசையணும். ஒரு டம்ளரில் பால் எடுத்து வச்சுக்கலாங்களே? எனக்கு அளவு தெரியும். ஒரு டம்ளரில் பால் ஊற்றி வச்சுக்கோங்க. கையில் தொட்டுறாதீங்க. கொஞ்சம் பால் அப்படியே ஊற்றலாம். ஓகே, ஊற்றலாம். பார்த்து ஊற்றி ஊற்றி